வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான என்னுடைய வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான வஞ்சரம் மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் இதோடைய டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். வஞ்சரம் மீன் வறுவல் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 200 கிராம் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மீடியம் திக்னஸில் இருக்கக்கூடிய மேரினேடாக இதை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 7லிருந்து 8 துண்டு மஞ்சள் மீனை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மேரினேட் நம்ம மீனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நம்ம கை யூஸ் பண்ணி இந்த மசாலாவை மீன் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மீனையும் இந்த மேரினேட்டில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். மீனை சுற்றி மசாலா கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உப்பு காரம் நேரத்துக்காக குறைந்தது 20 நிமிடம் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதை நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். மீன் நல்லா மேரினேட் ஆனதன் பிறகு அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வறுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 இனுக்கு கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிந்ததன் பிறகு நம்ம மீன் எடுத்து 1 by 1 இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மீனை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக டெண்டராக ஜூஸியாகவும் இருக்கும். இதை டோட்டலாக நம்ம 8 நிமிடம் குக் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு, இதை மறுபக்கம் திருப்பி விடுறேன். இதே மாதிரி எல்லா மீனையும் பொறுமையாக மீன் உடையாமல் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதன் பிறகு இது மேலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் இது நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பக்கமே இந்த மீன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி. ரொம்பவே சுவையான வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வஞ்சரம் மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மேரினேட்டில் நீங்கள் வஞ்சரம் மீனை தவிர்த்து வேறு என்ன மீன் வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.